எக் ஸ்க்ராம்பிள் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா எத்தினி தோசை எத்தினி சப்பாத்தி உள்ளே போகுதுன்னே தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. மார்னிங்கு சப்பாத்திக்கு எக் ஸ்க்ராம்பிள் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் எக் ஸ்க்ராம்பிள் செய்யறதுக்கு க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன், 2 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம், கொஞ்சம் கறி லீவ்ஸு, டொமேட்டோ, எக்கு. இந்த க்ரீன் சில்லி நம்ம சென்டரில் ஸ்லிட் போட்டு தான் வச்சுக்கணும், இல்லைன்னா சாப்பிடும்போது கேப்சிகம்க்கும் க்ரீன் சில்லிக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி, கேப்சிகம், ஆனியன்ஸும் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸு சாஃப்ட் ஆகட்டும். ஆனியன் கேப்சிகம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம எக்குக்கும் சேர்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன், கேப்சிகம், மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ ஆட் பண்ணலாம். நான் 1 டொமேட்டோ தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு, சீரகம் தூள், மஞ்சள் தூள், டொமேட்டோ இதெல்லாம் நல்லா இதில் ஃப்ரை ஆகட்டும். நம்ம டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கின்னு 3 எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸில் எக் ஸ்க்ராம்பிள் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மிளகு, சோம்பு நம்ம ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த எக் ஸ்க்ராம்பிள் இப்போ நல்லா தூக்கலாக இருக்கும். எக் ஸ்க்ராம்பிள் சாப்பிடாது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஒரு முறை இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். இந்த சோம்பு, மிளகு க்ரஷ் பண்ணி தான் போடணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் டைம்ஸில் இந்த மாதிரி எக்கு வச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. எக்கு மார்னிங் டைம்ஸில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. ஆம்லெட் எடுத்துக்கலாம், ஃப்ரை எடுத்துக்கலாம், பாயில் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் கூட நம்ம செய்து எடுத்துக்கலாம். நம்ம சோம்பு, மிளகு தட்டிட்டோம். நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி ஆகணும் பாருங்க. இது நல்லா கமகமகமாக நல்லா அரோமேட்டிக் ஸ்மெல்லாக இருக்குது. இது நம்ம எல்லாத்தையும் போட போகிறதுல எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் இருக்கிற ஆயில், அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆகிடும். எக் ஸ்க்ராம்பிள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பெப்பர், சோம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். இது 1 ஸ்பூன் அளவு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு எக் ஸ்க்ராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இதை சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்தியன் குக்கிங்கில் போடக்கூடிய மெயின் ஐட்டம் கார்னிஷ் வித் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ். நம்ம செய்த எக் ஸ்க்ராம்பிள் நான் சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ணுறேன்.
இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா எத்தினி தோசை எத்தினி சப்பாத்தி உள்ளே போகுதுன்னே தெரியாது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.